பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய ரப்பு சம்பந்தமாக தர்க்கம் செய்தானே அந்த நம்ரூதை நாயகமே நீங்கள் பார்க்கவில்லையா, நீங்கள் கவனிக்கவில்லையா? அனாதாஹுல்லாஹுல் முல்க், அரசாங்கத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த காரணத்தினால். இது கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ரப்பி அல்லதி யுஹீ வயுமீத், என்னுடைய ரப்பு இருக்கிறானே அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் உயிர் கொடுக்கிறான், மரணத்தை கொடுக்கிறான். அப்படி சொன்னான். அப்போ அந்த நம்ரூத் இருக்கின்றானே அவன் கூறினான், கால அன உஹீ வ உமீத், நானும் உயிர் கொடுக்கிறேன், நானும் மரணத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஃபைனல்லாஹ யாதி பிஷம்சி மினல் மஷ்ரிக், நிச்சயமாக அல்லாஹ் தாலா இருக்கின்றானே சூரியனை கிழக்கிலே இருந்து அவன் கொண்டு வருகின்றான். ஃபாத்திபிஹா மினல் மகரிப், நீ சூரியனுக்கு மேற்கிலே இருந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். அப்போ அவன் ஃபபுஹிதல்லதி கஃபர், நிராகரிக்கக்கூடிய அவன் வாயடைத்து போனான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயக்கார சமுதாயத்துக்கு அல்லாஹ் தாலா நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான். இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு நான் சொன்னேன். இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் சொல்லப்படும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு முஅஜிஸா சொல்கிறேன், கேளுங்க. அதை ஸைத் இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு காலம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு காலம், அந்த காலத்தில் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ அந்த பஞ்சத்துடைய நேரத்தில் மக்களெல்லாம் தனக்கு தேவையான பொருள்களை அவங்க நம்ரூத் இடத்துல தான் போய் வாங்கி கொண்டு வந்தாங்க. நம்ரூத் இடத்துல தான் போய் அவங்களுக்கு தேவையான ரேஷன், அந்த ரேஷனை நம்ரூது தான் அப்போ அந்த அரசனாக இருந்தான். அவனிடத்துல போய் அந்த ரேஷனை வாங்கிக்கிட்டு வந்தான். அப்போ ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய ரேஷனை வாங்கிறதுக்காக வேண்டி அவங்க போனாங்க, நம்ரூத் இடத்துல போனாங்க. அப்போ போகும் பொழுது அந்த நம்ரூதுக்கும் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அப்போ வாக்குவாதம் ஏற்பட்டப்போ நம்ரூத் இருக்கின்றானே, நான் தானியம் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு ரேஷன் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நிப்பாட்டிட்டான் ரேஷனை. ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றுமே வாங்காமல் கொண்டு போன பைய, அந்த மூட்டை எல்லாத்தையும் வெறும் மூட்டையாக தூக்கிக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வரும்போது தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது அவங்க வெறும் மூட்டையாக போனோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் உள்ள ஆளுக ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மூட்டையில் 2 மூட்டை நிறையா மணலை நெப்புனாங்க. 2 மூட்டை நிறையா மணலை நெப்பி அதை கட்டி அதை வீட்டுக்கு கொண்டு போனாங்க. வீட்டில் உள்ள ஆளுக எல்லாம் என்ன நினச்சாங்க, ஹலீலுல்லா ஏதோ கொண்டு வந்திருக்கிறாங்க, வீட்டுக்கு தேவையான பொருள்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்க. இவர் கொண்டு போய் வீட்டில் அந்த மூட்டையை இறக்கி வச்சுட்டு போய் படுத்துட்டார். என்ன பண்ணுவார், போய் படுத்துட்டார். அப்போ இவர் தூங்கினதுக்கு அப்புறமேல ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அருமை மனைவியார் ஹஜ்ரத்து சாரா அம்மையார் அவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, போய் அந்த மூட்டையை திறந்தா அதில் உயர் ரகமான தானியங்கள் இருக்கிறது, உயர் ரகமான தானியம். அந்த தானியங்களை எல்லாம் எடுத்து அதில் கொஞ்சம் எடுத்து வீட்டுக்கு தேவையானதை அவங்க சமைச்சாங்க. இவர் எழுந்திரிச்சு பார்த்தா வீட்டில் தடபுடலாக சமையல் நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் மனைவி இடத்துல கேட்டார், எங்கேருந்து வந்துச்சு தானியமெல்லாம் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, ஏங்க நீங்கள் கொண்டு வந்த மூட்டையில் தாங்க அந்த தானியத்தை எடுத்தேன் அப்படி சொல்லி சொன்னதும் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கி கொண்டார்கள், இது அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அவர் நிரப்புனது அந்த மூட்டைக்குள்ளார மண்ணு தான், மணலை தான் அவர் நிரப்பினார். அல்லாஹ் தாலா இருக்கிறானே அந்த மணலை, அந்த மண்ணை அல்லாஹ் தானியமாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். இது ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்த மோஜிசா.
அற்புதம். இது சயீத் இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஒரு கிதாபிலே இந்த கருத்தை அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள். ஸோ ஹலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஒரு மோஜிசாவையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ரூது அழிக்கப்பட்ட வரலாறு, நம்ரூதுக்கு அல்லாஹ்வினுடைய வேதனை கொடுக்கப்பட்டது இல்லையா, அந்த வேதனை கொடுக்கப்பட்ட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, நம்ரூதுக்கு தாவத்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பினான். அந்த மலக்கு போய் அல்லாவை பற்றி தாவத்து கொடுத்தார். ஹலீலுல்லா இது நம்ரூத் இடத்துல, நம்ரூத் இடத்துல அந்த மலக்கு அவர் தாவத்து கொடுத்தார், அல்லாவை பற்றி தாவத்து கொடுத்தார். அல்லாவை பற்றி அழைப்பு கொடுத்தால் அவன் அல்லாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். பல வாட்டி தாவத்து கொடுத்துட்டார் அந்த மலக்கு. ஒரு வாட்டி தாவத்து கொடுத்துட்டாரு, அவன் மறுத்துட்டான். திரும்ப 2வது வாட்டி தாவத்து கொடுத்தாரு, அப்பையும் அவன் மறுத்தான். திரும்ப 3வது முறையாக அந்த மலக்கு அவர் தாவத்து கொடுத்தாரு, அப்பையும் அவன் மறுத்தான். அந்த மலக்கு சொல்லிட்டார் 3வது தடவைக்கு அப்புறமேல அவனிடத்துல, நம்ரூத் இடத்துல, இளைய நம்ரூது, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் சண்டை தான். அதனால் நீ உன்னுடைய படையை தயார் செய்து கொள், நான் என்னுடைய படையை தயார் செய்து கொள்கிறேன், போர்க்களத்தில் சந்திப்போம் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். உடனே இவன் கிழக்குக்கும் மேற்குக்கும் ஆட்சி பண்ணவனாச்சே இவன் நம்ரூது. நேற்றே உங்களுக்கு சொன்னேனா இல்லையா, உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் 4 பேர். அதில் முஸ்லீம்கள் 2 பேர், காஃபிர்கள் 2 பேர். அந்த காஃபிர்கள் 2 பேரில் இவன் ஒருத்தன், நம்ரூது ஒருத்தன். உலகம் முழுக்க ஆட்சி செய்தவன், கிழக்கிற்கும் மேற்குக்கும் ஆட்சி செய்தவன் இவன். அதனால் சாதாரணமான ஆட்சியாளர்களுக்கே ஆணவம் அதிகமாக தாண்டவம் ஆடும்போது, இவன் உலகத்தையே ஆட்சி பண்ணும்போது இவங்கிட்ட எந்த அளவுக்கு ஆணவம் இருந்திருக்கும். அப்போ அவன் அந்த ஆணவத்தில் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய படையை தயார் செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான படையை தயாரித்து விடிய காத்தால சூரியன் உதிக்கும் போது களத்திலே இருக்கிறான். போர்க்களத்தில் விடிய காத்தால இருக்கிறான். விடிய காத்தால போர்க்களத்தில் இருந்தால் சண்டை போடுறதுக்கு எதிரணின்னு ஒன்று இருக்கணும்ல. எதிரணி ஒன்றுமே காணும். ஆனால் அந்த மலக்கு சொல்லிட்டு போயிட்டார், நீ களத்துக்கு வாடா, உன்னைய களத்தில் வச்சு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் களத்தில் யாரையுமே காணும். இவன் மட்டும், இவனுடைய படை பட்டாளங்கள் மட்டும் நீக்குது. அப்புறம் அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, தன்னுடைய படையை அல்லாஹ் அனுப்பிவிட்டான். கொசுக்களின் படை, கொசுக்களுடைய படை. அந்த கொசுக்களுடைய படை, கொசுக்களுடைய வாசல் திறக்கப்பட்டது. கொசுனாலும் கொசு சாதாரண கொசு இல்லை. அடேங்கப்பா, சூரியனே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு கொசுக்கள் நிரம்பி எல்லாம் புச்சு 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 புச்சுன்னு அவ்வளோ கொசுக்கள். கொசுனாலும் கொசு, அந்த மாதிரி கொசு. அந்த கொசுக்கள் அதுதான் அல்லாவுக்கு யாரையும் அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக பெரிய பெரிய படைப்பட்டாளத்தை கொண்டு வரணுங்கிறதெல்லாம் அல்லாவுக்கு அவசியமே கிடையாது. அல்லாஹ் கொசுவை கொண்டு வேலையை வாங்கி விடுவான். அல்லாஹ் சிட்டுக்குருவியை கொண்டு வேலை வாங்கி விடுவான். அல்லாஹ் தாலா காற்றை கொண்டு வேலை வாங்கி விடுவான். அல்லாஹ் தாலா இடியை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்கி விடுவான். அல்லாஹ் தாலா கற்களை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்கி விடுவான். யாரை கொண்டு வேணாம், எதை கொண்டு வேணாம், அல்லாஹ் தாலா இருக்கிறானே, தன்னுடைய காரியத்தை அல்லாஹ்வால் சாதிக்க முடியும். நம்ரூதுக்கு அல்லாஹ் போட்ட ஸ்கெட்சு என்ன அப்படின்னா, இவன் கொசுவால் தான் சாவணும் அப்படின்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். கொசு படை. அந்த கொசுக்கள் அந்த படையில் இருந்தவர்களுடைய இரத்தத்தை மட்டும் குடிக்கலை, அவர்களுடைய இரத்தத்தை குடித்து அவர்களுடைய மாமிசத்தை தின்று வெறும் எலும்பு கூடுகளை போட்டுட்டு போயிருச்சு அந்த கொசுக்கள் கொஞ்ச நேரத்தில். அப்போ எந்த அளவுக்கு பயங்கரமான கொசுப்படையாக இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் ஒரு கொசு அவன் மூக்கு துவாரத்துக்குள்ளார உள்ளே நுழைஞ்சிருச்சு. உள்ளே நுழைஞ்சு அது அவனுடைய மூளைக்கு போயிடுச்சு. மூளைக்கு போயிட்டு அவனுடைய வாழ்நாள் முழுவதும், நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 400 வருடங்கள் அவன் ஆட்சி செய்தான் அப்படின்னு சொல்லி. 400 வருடங்கள் ஆட்சி செய்யும் போது அத்தனை காலமும் அவன் அந்த கொசுவினுடைய சித்திரவதையை அவன் அனுபவித்தான். சாதாரண சித்திரவதை கிடையாது. அந்த சித்திரவதைக்கு முன்னால் மரணம் எவ்வளவோ மேலானது. அவன் மண்டையில் அந்த கொசு மூக்கு வழியாக போய் மூக்கு துவாரத்துக்குள்ளார நுழைஞ்சு அப்படியே அது உள்ளே போய் அவனுடைய மூளைக்கு போயிருச்சு.
மூளைக்கு போயிட்டு அவனை போட்டு எப்போ எல்லாம் அவனை படாத பாடு படுத்தணும்னு நினைக்குதோ அப்போ கொஞ்சோண்டு அவனை நோண்டி விட்டுச்சுன்னா மூளையில், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே அவனால் தாங்க முடியாமல் செவுத்துல போய் அவன் தலையை கொண்டு போய் முட்டுவான். பாறைகளில் கொண்டு போய் அவனுடைய தலையை கொண்டு போய் முட்டுவான். பத்தாததுக்கு அவனுடைய ஆட்களிடத்திலேயே அவன் சொல்லுவான், கையில் சுத்தியலை கொடுத்து இல்லை சம்பட்டியை கொடுத்து என் மண்டையில் தட்டுங்கடா அப்படின்னு சொல்லுவான். அப்படியே சித்திரவதைகளை அனுபவித்து 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 அவன் ஒரு கட்டத்திலே அதிலேயே மௌத்தா போனான். ஆசன் அல்லாஹு மின்ஹா. அல்லாஹ் தாலா நம் அனைவர்களையும் அல்லாஹ் அதிலிருந்து காப்பாற்றுவானாக. அந்த மாதிரி கொடூரமான மரணத்தை நம்ரூது சந்தித்தான். யார் யாரெல்லாம் தன்னைத்தானே கடவுள், நானே இறைவன், ஆனால் ரப்புக்குமுல் ஆலா என்றெல்லாம் எவன்லாம் சொன்னானோ அவங்க எதையெல்லாம் இப்படி தான் அல்லாஹ் தாலா உலகத்திற்கு ஒரு முன் உதாரணமாக உலகத்தார்கள் பார்க்கிற மாதிரி அல்லாஹ் தாலா இருக்கிறானே, கொடூரமான மரணத்தை தான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதில் இந்த நம்ரூதுடைய மரணம், ஃபிரௌனுடைய மரணம், இது எல்லாம் அப்படி தான். ஸோ இந்த வரலாறை தான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி இருக்கிறான். அடுத்து அவுகல்லதி மர்ரா அலா கரியத்தின் வஹிய ஹாவியத்துன் அலா உருஷிஹா. இந்த ஆயத்தில் வேற ஒரு செய்தி ஒன்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கிறான். அந்த செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்